ஏங்க யாரோ அமைச்சர் கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுங்க? அவர் அவருடைய முடிவுல உறுதியா இருக்காரு. வித்யா தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணணும். அவரோட காலேஜ் திரும்பவும் அசோசியேஷன்ல சேர்க்கணும். அது நடந்தா மட்டும்தான் அவங்க வீட்டை இடிக்க மாட்டாங்க. இதோ அதிகாரிகள் எல்லாம் வந்துட்டாங்க. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டை இடிக்க போறாங்க. பாத்தீங்களா மாமா, நேத்து அப்படியே வீராப்பா சவால் விட்டு போனவள இன்னும் ஆளே காணும். எல்லாத்தையும் பண்ணிட்டு அவ எங்கேயோ போய் சந்தோஷமா இருக்கா போல. இப்ப கூட வரல பாருங்க. சார் ப்ளீஸ், எங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்க சார். இனி டைம் கொடுக்க முடியாது சார். ஜேசிபி என்னாச்சுங்க? வந்துட்டு சார். சீக்கிரம் கால் பண்ணி அவங்கள வர சொல்லுங்க சார். ஓகே சார். நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. சார் கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார். ஒரு அரை மணி நேரமாவது டைம் கொடுங்க சார். எங்கப்பா இந்த வித்யாவும் சஞ்சயும்? அவனால முடியலன்னா பதவி ராஜினாமா பண்றேன்னு சொன்னால அத பண்ணா அமைச்சர் கிட்ட காம்ப்ரமைஸ் பேசலாம். இப்படி பிரச்சனையில மாட்டி விட்டு அவங்க 2 பேரும் எங்கப்பா போனாங்க? போன் பண்ணுங்க. என்னாச்சுப்பா? போன் எடுக்கலமா? அண்ணன் நம்பருக்கு பண்ணி பாருங்கப்பா. அவனும் எடுக்க மாட்டான். அப்ப கன்ஃபார்ம். அத்தை, எவ்வளவு கனவோட நீங்க இந்த வீட்டை கட்டியிருப்பீங்க. யாரும் கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல ஒன்னா வாழணும்னு நினைச்சீங்களே, இப்போ உங்க கண்ணு முன்னாடியே இந்த வீட்டை அடிக்க போறாங்க. நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் அத்தை? அண்ணா என்ன ஆச்சு? அண்ணா என்ன ஆச்சுன்னா வீட்டை இடிக்க போறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? அவங்களால வீட்டை இடிக்க முடியாது. எப்படி சொல்ற? ஜேசிபி வந்துட்டு இருக்கு. இன்னும் 10 நிமிஷத்துல இடிக்க ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதானே சார்? ஆமா, 10 நிமிஷத்துல என்ன வேணா ஆகலாம். வெயிட் பண்ணுங்க. இனி என்ன வெயிட் பண்றது? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாடகைக்கு ஒரு நல்ல வீடா பாருங்க. நானே எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டேன். நீ அப்படியே நிக்கிற. உன் பங்குக்கு நீயும் கேளு. இனி நான் பேசும்போது குறுக்க பேசினேன்னு வைய, வகுந்துடுவேன் உன வகுந்து. கேளு மன்னிப்பு. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா போதுமாமா? உங்க காலேஜ் எல்லாம் நான் திரும்ப நம்ம அசோசியேஷன்ல சேர்க்கணும்ல? சேர்த்துரு வித்யா. நீ என்னென்ன கண்டிஷன் சொன்னியோ எல்லாத்தையும் நான் இப்பவே அமல்படுத்திடுறேன். ஃபீஸ் கட்டலன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ எக்ஸாம் எழுத விடாம ஹால் டிக்கெட் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்களாமே? அது என்னமா அப்படி சொல்லிட்ட? காலேஜுக்கு வராதவங்களுக்கு சேர்த்து ஹால் டிக்கெட் கொடுக்க சொல்ற. போதுமாமா? இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா சொல்லுமா, அதையும் பண்ணிடுறேன். அப்போ அஞ்சலி? நாளைக்கே அவளுக்கும் எனக்கும் கல்யாணமா. அவளை நான் ஏமாத்த மாட்டேமா? சொன்னதை செஞ்சா உங்களுக்கே நல்லது. இல்லனா வீடியோ பத்திரமா என்கிட்ட தான் இருக்கும். ஐயோ வித்யா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இதுக்கப்புறம் நான் தப்பா நடந்துப்பேனா? அரசியல்வாதிக்கு பதவிதாமா மூச்சு. உசுரை விட பதவிதான் முக்கியம். தயவு செஞ்சு என் மூச்சை நிறுத்திடாதமா. அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. அப்போ நான் டைம் ஆயிடுச்சு. மக்கள் பண்ணி எவ்வளவு இருக்கும். சீக்கிரம் கோட்டைக்கு கிளம்புங்க. சரி. அப்புறம் சிஎம்ஏ ஏன் லேட்டுன்னு கேட்பாரு. போங்க போங்க. அப்ப சரிமா,
நான் வரேன். வரேன். அடடா. ஐயா ம். என்னங்க இது? அம்மா, இப்போவாது வித்யா பண்ணது தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாங்க. பாரு இதுங்கெல்லாம் எப்போதான் திருந்த போகுதோ. டேய் பாத்துக்கலாம்டா. வித்யா சூப்பர்மா. இந்த நிமிஷமே இப்பவே நான் உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை நான் என் பொண்டாட்டியா பரிபூர்ணமா ஏத்துக்கிறேம்மா. உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதுக்கு கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருந்துட்டு போயிடுவேன். ஆ, என்னம்மா இப்படி சொல்லிட்ட? ஆ, ஆ, நம்ம குழந்தை இப்படி ஒருத்தனை அப்பன்னு சொல்றதுக்கு அந்த குழந்தை அப்பன் பேர் தெரியாத குழந்தையாவே வளரட்டும். என்ன அஞ்சலி இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? என்ன வாழ்க்கை பிச்சை போடுறியா? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன கொல்ல பார்த்த நீ கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன உயிரோட விட்டுருவியா? உன்ன மாதிரி ஒருத்தன் கூட வாழ்ந்ததையே நான் கேவலமா நினைக்கிறேன். கவலைப்படாத, நான் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண மாட்டேன். அது ரிலீஸ் ஆனா எனக்கும் தான் அசிங்கம். வித்யா மேடம் அந்த தப்ப செய்ய மாட்டாங்க. இனிமேலாவது திருந்தி வாழப்பாரு. தலை வலிக்குது. வித்யா, தலைவலிக்குது, ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சல? ஆமா, அதான் நான் போட்டு எடுத்துட்டு வந்தேன். எடுத்துக்க. எப்படி இருக்கு? இந்த தலைவலிக்கு சூடா வெந்நீர் குடிச்சா கூட நல்லாதான் இருக்கும். நீ அதுல பால் டிகாஷன் எல்லாம் கலந்துருக்கல, பரவாயில்ல, குடிக்கிற மாதிரி இருக்கு. அடி பாவி, அதுல பால் டிகாஷனை விட வேற ஒரு முக்கியமான விஷயத்த கலந்துருக்கேன். அது உனக்கு தெரியலையா? ஏன்னா சர்க்கரையா? எனக்கு நாட்டு சர்க்கரை போட்டாதான் பிடிக்கும். நீ சீனி போட்டிருக்க. இது அது கிடையாது, வேற. டீல வேற என்ன கலக்க முடியும்? ஏலக்காய் போட்டியா? அந்த டேஸ்டே இல்லையே. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு அதுல டீயோட சேர்த்து என் காதலையும் கலந்துருக்க. ஓ, அது உனக்கு தெரியலையா? இதுக்கு பேரு தான் கிரிஞ்சு. என்ன? பூமர். ஏய், ஆமா, நீ பண்றதெல்லாம் அப்படிதானே இருக்கு. ஒரு டீ போட்டு குடுத்துட்டு அதுல காதல கலந்துருக்கானா? என்னடா இதெல்லாம்? அப்ப நீ என் டீயை குடிக்க வேணா? குடு. குடுங்கல்ல. சஞ்சய், ஏய், என்ன பண்ற? வேணா விடு. உனக்கு தான் என் டீயும் பிடிக்கல, என் லவ்வும் பிடிக்கலையே. அப்புறம் ஏன் இதை குடிச்சுக்கிட்டு? நீ குடிக்காமலே இரு. நான் பிடிக்கலன்னு சொன்னனா? நீ பேசுறதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. இப்போ டீ ரொம்ப நல்லா இருக்கு, போதுமா? குடு. என் லவ் ஃபீல் பண்ணியா இல்லையா? ஃபீல் பண்ண. ஓ, குடு. அப்போ இந்த டீ குடி. சொல்லுங்க மேடம். படிப்புங்கிறது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அது ஒரு தலைமுறையோட எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. நாம அந்த எதிர்காலத்தை மாத்திர இடத்துல இருக்கோம். இத நாம ஒரு தொழிலா நினைக்க கூடாது. பின்ன சேவையா? எங்களை சேவை செய்ய சொல்றியா? எத்தனை கோடி செலவு பண்ணி காலேஜ் நடத்திட்டு இருக்கோம் தெரியுமா? இவங்களுக்கு எப்படி தெரியும்?
இவங்க மாமியாருக்கு தான் தெரியும். இவங்கதான் நேரா இந்த பதவிக்கு வந்தாங்களாச்சே. இன்னைக்கு நிலைமைக்கு கல்வி வியாபாரமா தான் இருக்கு. அத நான் மாத்த சொல்லல. ஆனா அந்த வியாபாரத்துல நாம நேர்மையா இருக்கோமா? அதான் என்னோட கேள்வி. கடையில நம்ம வாங்குற பொருள் எக்ஸ்பைரி ஆயிட்டா கடைக்காரன் கிட்ட திரும்ப கொடுத்துட்டு வேற வாங்கிக்கலாம். கன்சியூமர் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனா பசங்க படிக்கிற காலேஜ்ல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னா அவங்களால என்ன செய்ய முடியும்? எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு படிக்கணும். எதிர்த்து பேசினா பசங்க இன்டர்னல் மார்க்ல கை வைப்போம். ஹால் டிக்கெட் வராது, ஒழுகினம்னு சீட்டை கிழிச்சு அனுப்பிடுவீங்க. ஆனா இனி அப்படிலாம் நடக்க கூடாது. எல்லா காலேஜஸ்லயும் கவர்மெண்ட் சொல்ற ஃபீஸ மட்டும் தான் வாங்கணும். எல்லா காலேஜஸ்லயும் குடிக்கிற தண்ணி, பாத்ரூம், ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்னு என்னென்ன அடிப்படை தேவை இருக்கணுமோ அதெல்லாம் தரமா இருக்கணும். மாசத்துக்கு ஒரு தடவை ஸ்டூடெண்ட்ஸோட மீட்டிங் போட்டு அவங்களோட குறைகளை கேட்டு நிவர்த்தி பண்ணணும். பசங்க ஃபீஸே கட்டலனாலும் ஹால் டிக்கெட்டை ஹோல்ட் பண்ணக்கூடாது. நான் எந்த காலேஜ்ல என்ன பிரச்சனையா இருக்கும்னு வெளிப்படையா சொல்ல விரும்பல. நீங்களே பார்த்துட்டு சரி பண்ணிடுங்க. சூப்பர் மேடம். நிறுத்துமா. பதவிக்கு மரியாதை கொடுத்து அமைதியா இருந்தா உன் இஷ்டத்துக்கு பேசுற. ஏம்மா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன கலெக்டரா? ஆர்டர் போடுற? இந்த பதவி எங்களுக்காக நாங்க உருவாக்குனது. எங்களோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்லதான் நீ இங்க இருக்க. அதை விட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. சார், ஸ்டூடெண்ட்ஸ் தான் நமக்கு பணம் கொடுக்கறாங்க. இத நீங்க தொழிலா பார்த்தா அவங்க தான் உங்க கஸ்டமர். கொடுக்கிற பணத்துக்கு நீங்க அதுக்கான வசதிய செஞ்சு கொடுக்கணும்னு சொல்றேன். 2 மணி நேரம் 200 ரூபாய் கொடுத்து படம் பாக்குற தியேட்டர்ல நம்ம எவ்வளவு வசதி எதிர்பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 வருஷம் ஒரே கேம்பஸ்குள்ள லட்சமா பணத்தை கட்டிட்டு தான் எதிர்காலத்தை தேடுற பசங்களுக்கு நாம எவ்வளவு வசதி கொடுக்கணும். அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நமக்கே ஆர்டர் போடுவா. அவளை நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே நேர்ல போய் அவளுக்கு நான் யாருன்னு காட்டுங்க. அமைதியா உட்காருங்க. சொல்றதை கேளுங்க. விடுங்கடா டேய். உட்காருங்க சார். சார் அவ எப்ப எனக்கு ஆர்டர் போடுவா? சொல்றோம்ல. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கு சார். உட்காருங்க. உட்காருங்க, அவசரப்படாதீங்க. உட்காருங்க சார். பேசிக்கலாம். உட்காருங்க சார். உட்காருங்க. நாம அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது சார். நிறுத்தி நிதானமா தான் செய்யணும். இத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கோம். அதுல மண்ணள்ளி போட பாக்குறா. அவ இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லுவா, நம்ம செய்யணுமா? செய்யலனா அசோசியேஷன்ல இருந்து தூக்கி விட்டுருவாப்பா. தூக்குவா. அது வரைக்கும் அவ பதவியில இருந்தா தானே. பதவி என்ன சார் பதவி? அவ உயிரோட இருந்தா தானே. அவ கதையை முடிச்சிருவோம் சார். அதான் சரி. அதைத்தான் நானும் யோசிச்சேன். அதுக்காக நீங்களே இறங்கி செய்யறதா? நம்ம பேர் கெட்டு போயிடுங்க. அதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்கானுங்க. பணத்தை கொடுத்தா போதும், காதும் காதும் வச்ச மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பானுங்க. என்னையா கொலைகளன்னு பேசிட்டு இருக்க? நாம மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். கண்டிப்பா மாட்டிப்பீங்க. இது ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்றது இல்லாம நான் ஒரு முடிவு வர சொல்லணுமா? தற்கொலை படிப்பியா? அவன் கிட்ட எப்படியாவது பேசி என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க மேடம். என்ன பேசுற? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? இப்பவே உன் பேரண்ட்ஸ வர சொல்லி உன் சீட்டை கிழிச்சு அனுப்பிடவா? அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க மேடம். நீ பேசுறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. உன் வயசு என்ன? நீ பேசுற பேச்சு என்ன? இங்க பாரு, இந்த வயசுல இதெல்லாம் ரொம்ப சகஜம். இதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கைய நீ அழிச்சுக்காத. நான் சொல்றது புரியுதா? அழாதடி. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? உங்ககிட்ட வந்தா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு நினைச்சேன். நீங்களும் இப்படி சொல்றீங்களே, ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். இந்த பிரச்சனைக்கு நீ யார்கிட்ட போனாலும் உனக்கு எந்த முடிவும் கிடைக்காது. நீ தான் உன்னை மாத்திக்கணும். சரி, கண்ணை தொடச்சுக்கோ. காலேஜுக்கு போய் படிக்கிற வேலையை பாரு. வேற ஏதாவது உதவி வேணும்னா கேளு.
உன் அப்பா அம்மா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? வேணாம் மேடம். இங்க பாரு, உன்னை வேண்டான்னு சொன்னவன நீ எதுக்கு வேணும்னு சொல்ற? அவ உன்னை மிஸ் பண்ணிட்டான்னு ஃபீல் பண்ணணும். அந்த அளவுக்கு நீ லைஃப்ல அச்சீவ் பண்ணணும். அதுதான் உனக்கு அழகு. புரியுதா? சரிங்க மேடம். என்ன வேணான்னு சொன்னவன் பின்னாடி நான் ஏன் போகணும்? கரெக்ட் தான் மேடம். நான் என்ன மாத்திக்கிறேன். வெரி குட். இப்படிதான் இருக்கணும். சரி, கண்ணத்தோட சந்தோஷமா போய் படி. சரிங்க மேடம். நான் வரேன். பாத்து போ. என்ன ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டே இருக்காரு. யார் அந்த பொண்ணு? நம்ம காலேஜ பத்தி தப்பா பேசிட்டு இருக்கா? மா, அழாம விஷயத்த சொல்லுங்க. என்னால ஒரு அளவுக்கு மேல பொறுக்க முடியல. வீட்ல சொன்னா காலேஜ்க்கே அனுப்ப மாட்டாங்க. நானும் அவர்கிட்ட கெஞ்சி பார்த்தேன். அவர் என் இன்டர்னல் மார்க்ல கை வைப்பேன்னு மிரட்டினாரு. எனக்கு வேற வழியே தெரியாம வித்யா மேடத்துக்கிட்ட சொன்னேன். அவங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுத்திருப்பாங்களே. நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தான் நானும் நம்பினேன். ஆனா அவங்க பேசினதெல்லாம் என்னால நம்பவே முடியல. அப்பவே செத்து போயிடலான்னு தோணுச்சு. அப்படி என்னதான் சொன்னாங்க? காலேஜ்னா அப்படிதான் இருக்கும், நீதான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொன்னாங்க. என்னமா சொல்ற? வித்யா மேடம் அப்படி சொன்னாங்க? ஆமா. இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் அவங்க ஸ்டூடெண்ட் தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க என்ன புதுசா சொல்றீங்க? நீங்க எல்லாம் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க சொசைட்டில ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. நானும் அப்படிதான் ஏமாந்து போனேன். அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவங்க ரொம்ப தப்பா இருக்காங்க. அவங்க அப்படி பேசினதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? காட்டுறேன். அவங்க என்கிட்ட பேசின வீடியோவே காட்டுறேன். இதான் உன் பிரச்சனையா? இது நடந்ததுல இருந்து என்னால படிப்புல போக்கஸ் பண்ணவே முடியல. செமஸ்டர்ல எல்லா பேப்பர்லயும் அரியர் விழுந்துருச்சு மேடம். நிம்மதியா தூங்க கூட முடியல. ராஷ்மிகா, இதெல்லாம் ரொம்ப சாதாரண பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு நீங்க ஒரு முடிவு சொல்லலன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன். பைத்திய மாதிரி பேசாத. இது ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னது இல்லாம நான் ஒரு முடிவு வேற சொல்லணுமா? தற்கொலை பண்ணிப்பியா? இப்பவே உன் பேரண்ட்ஸ வர சொல்லி உன் சீட்டை கிழிச்சு அனுப்புவா? அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க மேடம். இங்க பாரு, இந்த வயசுல இதெல்லாம் ரொம்ப சகஜம். இதுக்காக ஃபீல் பண்ணிட்டு உன் வாழ்க்கைய நீ அழிச்சுக்காத. உங்ககிட்ட வந்தா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு நினைச்சேன். நீங்களும் இப்படி சொல்றீங்களே. இந்த பிரச்சனைக்கு நீ யார்கிட்ட போனாலும் உனக்கு எந்த முடிவும் கிடைக்காது. நீ தான் உன்னை மாத்திக்கணும். வித்யா மேடம் எப்படி? எங்களால நம்பவே முடியல. அவங்க இப்படி பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. அது மட்டுமா? அவ போய் சொன்னது மட்டும் இல்லாம ஏன் புருஷன், மாமா, மானசான்னு எல்லாரையும் போய் சொல்ல வச்சா? அவ போய் சொல்ல மாட்டான்னு சொல்றியே சஞ்சய். என்ன அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிற? இப்ப பேசு. அண்ணி, அது வேற இது வேற. தேவையில்லாம ஒண்ணுக்கு ஒண்ணு முடிச்சு போடாதீங்க. ஆமா மாமா, அதெல்லாம் இப்ப எதுக்கு? இந்த அசிங்கத்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அத சொல்லுங்க. அத்தை, என்ன அமைதியாவே இருக்கீங்க? அத்தை, நான் தப்பு பண்ணல. என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல. நான் அப்படி பேசுவேனா? அது எல்லாமே செட்டப். யாரோ தூண்டி விட்டுதா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. நான் அந்த பதவியில இருக்கிறது பிடிக்காம யாரோதான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கணும். ஏய், என்னடி என்ன பாக்குற? நான் இத செஞ்சேன்னு சொல்ல வரியா? பாருங்க என்ன பாக்குறா. வித்யா, இது ரொம்ப நல்லா இல்ல. நான் உங்களை பார்த்தேன், அவ்வளவுதான். என்னமோ இவங்க தான் அதை செஞ்சாங்கன்னு சொன்ன மாதிரி பதறிட்டு இருக்காங்க. குற்றமுள்ள நெஞ்சம்தான் குறு குறுக்குன்னு சொல்லுவாங்க. ஏங்க இங்க வாங்க
வாங்க, என்ன ஒரு அநியாயம் பாருங்க. இங்க பாரு, என் புருஷன் மேல சத்தியமா சொல்றேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படி உனக்கு சந்தேகமா இருந்து நான் தான் செஞ்ச நிரூபிச்சுட்டா நானும் இவரும் இந்த வீட்டை விட்டே போயிடுறோம். நிரூபிக்க முடியலன்னா நீ போயிடுறியா? அண்ணி, நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. நாங்க உங்களை சொல்லவே இல்ல. நீங்க தான் வித்யாவை தப்பா பேசிட்டு இருக்கீங்க. சொல்லாமல அவ இப்படி பேசுறா? ஸ்னேகா, கொஞ்சம் அமைதியா இரு. இது ரொம்ப மோசமான செய்தி. இந்த மாதிரி செய்தி தான் என்ன ஏதுன்னே தெரியாம வைரல் ஆகும். இது நம்ம இன்ஸ்டிடியூட்டுக்கும் நீ இருக்கிற பதவிக்கும் பெரிய அவமானமா வந்து சேர்ந்துருமா. இதை எப்படியாவது நிறுத்தணும். அந்த பொண்ணு மீடியா முன்னாடி பேட்டி கொடுத்துட்டு இருக்காப்பா. இனி எப்படி அதை நிறுத்துறது? வித்யா, அந்த பொண்ணு நம்பர் வாங்கி போன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கேளுமா. இல்ல நேர்ல போய் பேசுறதா இருந்தாலும் பேசிட்டு வரலாம். வா, இதெல்லாம் வளரப்படக்கூடாதுமா. பண்றா. சரிப்பா. என்னாச்சு? அந்த பொண்ணு நம்பர் கிடைச்சிருச்சுப்பா. உடனே கால் பண்ணு. யார் உங்களை அனுப்பி வச்சா? அடி பாவி, தப்பு பூரா நீ செஞ்சுட்டு எங்க மேல பழிய போடுறியா? ஆமா, எனக்கு உங்க குடும்பத்து மேலேயே சந்தேகமா இருக்கு. அன்னைக்கு இப்படிதான் உங்க பொண்ணு வந்து நான் ஒருத்தனை லவ் பண்றேன், என்ன அவன் கூட சேர்த்து வைக்கலனா செத்துருவேன்னு சொன்னான். அதுக்கு நான் பேசினதெல்லாம் எடிட் பண்ணி வீடியோ போட்டு பிரஸ் மீட் வச்சா. இப்போ நீங்க தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டுறீங்களா? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்னது மிரட்டுறோமா? உண்மையாதாமா சொல்றோம். இப்ப மரியாதையா என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிடுங்க, இல்லனா நாங்க ரெண்டு பேரும் இங்கே தற்கொலை பண்ணிப்போ சொல்லிட்டேன். என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? உன் பொண்ணு எங்க போனாலும் அங்க போய் தேடியா? அதை விட்டு சும்மா இங்க வந்து கத்திட்டு இருக்க. போயா முதல்ல. என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? யோ, கொஞ்சம் பொறுமையா போயா. மரியாதை போயிடுங்க. நேரா கலெக்டர் ஆபீஸ் போறேன். உங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். என் பொண்ணு திரும்ப கிடைக்கணும்னு நான் போராட்டம் பண்ணுவேன். கலெக்டர் மட்டும் நடவடிக்கை எடுக்கலனா நான் அங்கே தீ குளிப்பையா. வாடி, ஏய் வாடி. வாங்க. இப்படி அநியாயம் பண்ற நீங்களா நல்லா இருப்பீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. நாசமா போயிடுவீங்க. விடுங்க. ஒழுங்கா போயிடுங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்க. நாசமா போயிடுவீங்க. போவீங்களா? விடுங்க. எல்லாரும் உள்ள வாங்க. காலங்காத்தால ரெண்டு பேர் வந்து இப்படி வீட்டுக்கு முன்னாடி மண்ணை வாரி தூத்திட்டு போறாங்க. இதெல்லாம் குடும்பத்துக்கு நல்லதா? நல்லவங்க விடுற சாபமே பலிக்கிறது இல்ல. தப்பா அவங்க மேல வச்சுக்கிட்டு நமக்கு சாபம் கொடுக்கறாங்க. இதெல்லாம் பலிக்குமா? அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ இது உங்க பிரச்சனை. நீங்க முன்னாடி நின்னு சந்திக்கணும். அதை விட்டுட்டு அவங்க மொத்த குடும்பத்துக்கு சாபம் விடுறாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? உன் பொண்டாட்டி செஞ்ச தப்பால நாங்களும் சேர்ந்துல அஃபெக்ட் ஆகுறோம். அண்ணி, தேவையில்லாம பேசாதீங்க. திரும்ப திரும்ப வித்யா தப்பு பண்ணான்னு சொல்லாதீங்க. அவ எந்த தப்புமே செய்யல. அவளை இந்த பதவியில இருந்து தூக்கிறதுக்கு சதி பண்ணிட்டு இருக்காங்க. வித்யா, நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க கூடாதம்மா. அப்பா, ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி பண்ணுவான்னு எப்படிப்பா யோசிக்க முடியும்? போதுமா? ஆமா, கொலை பண்ணது அந்த வித்யாதான நம்பறதுக்கு ஏத்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண சொன்னனே, பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பக்காவா பண்ணியாச்சு மேடம். அந்த பொண்ணை கொலை பண்ண கத்திய வித்யா ரூம்ல மறைச்சு வச்சுட்டோம். போலீஸ் வந்து சோதனை பண்ணி அந்த கத்தியை கண்டுபிடிச்சா வித்யா தான் குற்றவாளின்றது உறுதியாயிடும் மேடம்.
சூப்பர்டா. இப்ப போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணா கரெக்டா இருக்கும்ல மேடம்? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? அந்த வித்யா என் மேல தப்பில்லைன்னு நான் நிரூபிக்கிறேன். இல்லனா என்னோட பதவியை ராஜினாமா பண்றேன்னு சொன்னால. ஆமா. அவ சொல்லி ஒரு நாள் முடிய போகுது. அவளால இப்ப வரைக்கும் ப்ரூவ் பண்ண முடியலல்ல. உடனே போன் பண்ணி என்னன்னு கேட்டுருவோம். சஞ்சய், இப்படியே உட்கார்ந்து இருந்தா எப்படிடா? அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா இல்லையா? அப்பா, நானும் எல்லா பக்கமும் விசாரிச்சு பார்த்துட்டேன்ப்பா. எந்த தகவலுமே கிடைக்கல. அவ எங்க இருக்கா, என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. டைம் ஆக ஆக ரொம்ப பதட்டமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு என்ன ஆனாலும் அது வித்யா மேலதான் வந்து விழும். அசோசியேஷன் மெம்பர்ஸ் கேள்வி கேட்பாங்களே, அதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? டேய், என்ன என் பொண்டாட்டி அவ பதவியை ராஜினாமா பண்ணணுமா? அப்படிலாம் சொல்லடா. அசோசியேஷன்ல நானும் ஒரு மெம்பர் தான். அங்கெல்லாம் அப்படிதான் பேசிருக்காங்க. என்னடா, இந்த சந்தர்ப்பத்துக்கு நீ காத்திருந்தியா? ஆமா ஆமா, நாங்க தான் காத்திருந்து அந்த சேர்ல உட்கார்ந்துக்கிட்டோம். ஸ்னேகா, நீ வேற புது பிரச்சனையை கலப்பாதமா. நானா பிரச்சனை பண்றேன்? அவரு என்ன செஞ்சாருன்னு உங்க பையன் இப்ப எப்படி பேசுறாரு? அவரு நியாயமா தானே கேள்வி கேக்குறாரு. யாரு? அசோசியேஷன்ல இருந்து தான் கால் பண்றாங்க. எங்களுக்கு தான் பதில் சொல்ல மாட்டீங்க, அவங்களுக்காவது பதில் சொல்லுங்க. குடு, நான் பேசுறேன். ஹலோ, நான் அசோசியேஷன் போர்டு மெம்பர் தனிகாச்சலம் பேசுறேன். சேர்மன் கிட்ட பேசணுமே. அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, நான் அப்புறம் பேச சொல்றேன். என்ன தம்பி, ஊர் முழுக்க உன் பொண்டாட்டி பேர் தான் ஹாட் டாபிக்கா இருக்கு. இப்ப அவங்க இருக்க பிரச்சனைக்கு நிம்மதியா மூச்சு கூட விட முடியாது. இப்ப என்ன பிஸி? அவங்க அப்படி சொல்ல சொன்னாங்களா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நீங்க எங்க தலைவர் இல்லையே. அப்ப என்னாச்சுப்பா? தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய், இப்ப நீ பண்றதெல்லாம் டிவி நியூஸ்ல லைவா போயிட்டு இருக்குடா. நியூஸ்ல போகுதா? ஆமாண்டா. டேய், துப்பாக்கியை கீழே இறக்கடா. டிவி ஆன் பண்ணு. தன் மனைவியை காப்பாற்ற அராஜக செயலில் ஈடுபடும் சஞ்சய், வித்யாவின் கணவர். நடந்த குற்றங்களை மறைப்பதற்காக சகுந்தலா நெற்றியில் துப்பாக்கியை வைத்து மிரட்டிக் கொண்டிருக்கிறார். சகுந்தலாவே அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்கிறார். உண்மையை சொல்லிட்டு மரியாதையா? சரி, இப்ப என்ன? இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு ஒத்துக்கணும், அவ்வளவுதானே? நான் ஒத்துக்கிறேன். நான் தான் அந்த ஸ்டூடெண்ட்ட அப்படி பேச சொன்னேன். நான் தான் வித்யாவை பழி வாங்கறதுக்காக அந்த மாதிரி செஞ்சேன். வித்யா இவ்வளவு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா? பின்ன துப்பாக்கியை நெத்தில வச்சா உசுரை காப்பாத்திக்க யார் வேணாலும் எதை வேணாலும் ஒத்துக்குவாங்க சஞ்சய். ஏய், இன்னும் ஏன்டா துப்பாக்கி இறக்காம வச்சிருக்க? கீழே இறக்கடா. என்ன சஞ்சய், ஹீரோ ஹீரோயின் மட்டும்தான் ஸ்மார்ட்டா யோசிப்பீங்களா? நாங்கள யோசிக்க மாட்டோமா? எப்படி? இங்க நீ என் நெத்தில துப்பாக்கி வச்சத இந்த ஊரே பாத்துருச்சு. இனி எனக்கு என்ன ஆனாலும் அதுக்கு நீயும் உன் பொண்டாட்டியும் தான் காரணம்னு இந்த ஊரே நம்பும். இவ்வளவு இப்போ நானே கத்தி எடுத்து என் கைய கிழிச்சுக்கிட்டா கூட நீதான் கிழிச்சேன்னு நான் சொல்லுவேன். அப்பவும் என் பேச்சதான் நம்புவாங்க. அது மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டி தான் தப்பு பண்ணாங்கிறதுக்கு
இதை விட பெஸ்டான ஒரு ஆதாரமே வேணாம். அப்புறம் என்ன, அப்படியே பொடி நடையா ஜெயிலுக்கு போக வேண்டியதுதானே. இனிமேல உங்களால என்ன குற்றவாளி ஆக்கவே முடியாது. நேரத்தை பாரு சஞ்சய், உன் கையில துப்பாக்கி இருக்கு, உன்னை தடுக்கிறதுக்கு கூட இங்க யாரும் இல்ல. அப்படி இருந்தோம். அப்பா, இந்த குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனையும் காரணமே அவதான்ப்பா. அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியாவே இருக்க முடியாது. இன்னைக்கு வேணா அவ தப்பிச்சிருக்கலாம், ஆனா நான் அவளை விட மாட்டேன்ப்பா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவ சாவு என் கையில தான். வேதா, அமைதியா இருங்க. என்னடா மனசுல என்ன பெரிய சண்டியர்னு நினைப்பா? இல்லம்மா, அது பேசாத. ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா அதுல இருந்து எப்படி சாமர்த்தியமா வெளியில வரதுன்னு தான் பாக்கணும். அதை விட்டுட்டு அந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்க கூடாது. எனக்கும் அந்த சகுந்தலாவுக்குமான பகை 20 வருஷத்துக்கு மேல இருக்கு. அவ என்ன கொலை பண்ண பல தடவை முயற்சி பண்ணிருக்கா. பதிலுக்கு என்னால அவளை கொலை பண்ண முடியாதா? ஏன் விட்டு வச்சிருக்கேன்? அப்புறம் அவளுக்கும் நமக்கும் என்னடா வித்தியாசம்? இதுக்கு பின்னாடி அவதான் இருப்பான்னு நானும் கூட தான் சந்தேகப்படுறேன். அதுக்காக நான் அவகிட்ட போய் நேருக்கு நேரா சண்டை போட்டேனா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? இவ்வளவு நாளும் மீடியாவுல வித்யா பேரு மட்டும்தான் அடிபட்டு இருந்துச்சு. இப்போ ஒன்னையும் சேர்த்து தப்பா பேசுறாங்க. அடுத்தது இந்த குடும்பமே இப்படிதானே பேசுவாங்க. அது சகுந்தலா பேச வெப்பா. அதுக்கு நாம இடம் கொடுக்கலாமா? இப்ப என்ன பண்றது வேதா? நேரம் ஆக ஆக பிரச்சனை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. தப்பு நம்ம மேல இல்லனா பிரச்சனைக்கான தீர்வு நம்மள தேடி வரும். அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். இதுக்கு மேலயும் இந்த பதவியில இருக்கிறது நல்லதில்ல. நம்ம சொல்றதெல்லாம் யார் கேட்க போறா? வித்யா, நீ பதவியை ராஜினாமா பண்ணிடுவா. நீ நிரபராதி நிரூபணம் ஆனதுக்கு அப்புறமா அந்த பதவியை உன்னை தேடி வரும். பாக்க பாவமா தான் இருக்கு. என்ன பண்றது? அந்த வித்யாவை அழிக்கிறதுக்கு இப்படி ஒருத்திய காவ கொடுக்க வேண்டியதா போச்சு. எப்படி பார்த்தாலும் அவ சாவுக்கு வித்யா தானே காரணம். பொண்ணு கொண்டுட்டா சார். அவளை என்ன எங்களுக்கு நியாயமே கிடைக்காதா சார்? பொண்ணு இப்படி அநியாயமா கொண்டுட்டாங்களே. கொலை போறீங்களா சார்? பெத்த வயிறு எரியுது சார். அவளுக்கு சொல்லுங்க சார். சார், நியூஸ் பாத்தீங்களா? ஆமா சார், பார்த்தேன். என்னடா சொன்னாரு? ஜாமீன் வாங்கலாம்னு சொல்லிருக்காரு.
உடனே காலேஜ்க்கு எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க சொல்லணும். இறந்தது ஒரு ஸ்டூடெண்ட். இந்த பிரச்சனை எப்படி வேணாலும் ட்ரிகர் ஆகலாம். உடனே நீங்களும் கால் பண்ணி பேசுங்க. வேதா, நீ வித்யாவை நம்புறல்ல, இவ அதை செஞ்சிருக்க மாட்டான். சார், இந்த பொண்ணு இறந்திருக்காங்க. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? எங்க அனுமதியே இல்லாம எங்க வீட்டு வாசல்ல இப்படி கூடி நின்னா என்ன அர்த்தம்? சார், இன்னைக்கு மீடியா முழுக்க உங்க வைஃப் பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க தான் அந்த மாணவிய கொலை பண்ணதை எல்லாரும் சொல்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்களே ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்காதீங்க. எங்க பக்கம் உண்மை இருக்கு. அந்த மாணவியோட மரணத்துக்கும் என் வைஃபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு எல்லாம் இங்கிருந்து கிளம்புங்க. சார், அப்ப அந்த மாணவி வச்ச குற்றச்சாட்டு எல்லாமே போயின்னு சொல்றீங்களா? அந்த மாணவி ரிலீஸ் பண்ண வீடியோக்கு என்ன சார் அர்த்தம்? உங்க வைஃப் செய்யாம இத வேற யார் செஞ்சிருக்க முடியும்? பதில் சொல்லுங்க சார். பாப்பா, நீங்க வாங்க போலாம். சார், சொல்லிடுங்க சார். ஏய், போலீஸ் வருதுடா. சார், என்னால யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. நான் என்ன பண்ணணும் அத சொல்லுங்க. உங்களை விசாரணை பண்ணணும் மேடம். பண்ணுங்க. அந்த ஸ்டூடெண்ட் உங்களை மீட் பண்ணி என்ன பேசினாங்க? நான் என்னோட அசோசியேஷன் ஆபீஸ்ல இருந்தேன். ஒரு நிமிஷம் மேடம், மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிக்க. ஓகே சார், புரியுங்க. ரெக்கார்ட் பண்ணு. ஆனா அந்த ஸ்டூடெண்ட் மீடியா முன்னாடி வேற மாதிரில சொன்னாங்க. இல்ல சார், யாரோ அந்த பொண்ணை மிரட்டியோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்து மேல ஆசை காட்டியோ என்கிட்ட வந்து அந்த மாதிரி பேச வச்சிருக்காங்க. நான் பேசின விஷயத்த அவங்க சொல்ற பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி மேட்ச் பண்ணி வீடியோவை எடிட் பண்ணிருக்காங்க. நீங்க அந்த வீடியோவை அந்த ஸ்டூடெண்ட் சொன்னதை வச்சு ஒரு ஆங்கிள் பாத்தீங்கல்ல, இப்ப நான் சொல்ற ஆங்கிள் அந்த வீடியோவை பாருங்க. நான் சொல்றது சரின்னு தோணு சார். நீங்க சொல்றது மேட்ச் ஆகுது. ஆனா இப்ப அந்த பொண்ணு இறந்துட்டாளே மேடம், அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? யார் அந்த பொண்ணு அப்படி பேச சொன்னாங்களோ அவங்கதான் சார் அந்த பொண்ணை கொலை பண்ணிருப்பாங்க. நாங்க சகுந்தலாவை சந்தேகப்படுறோம். ஆனா உறுதியா இத அவங்கதான் செஞ்சிருப்பாங்களான்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா நான் இந்த பதவிக்கு வந்ததே நிறைய பேருக்கு பிடிக்கல. நான் நேர்மையா மாணவர்களுக்காக நல்லது பண்றதுக்காக எடுக்கிற நடவடிக்கைய பலரும் எதிர்க்கிறாங்க. எனக்கு தெரியும் சார், நல்லது செய்யணும்னா 4 பேரை பகைச்சுக்கிட்டாதான் முடியும். அப்படின்னா நிறைய பேரை பகைச்சுக்கிட்டேன். அவங்கள யாராவது கூட இத செஞ்சிருக்கலாம் சார். இன்னார்தான் செஞ்சாருன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. இங்க பாருங்க, குற்றவாளி வேற ஒருத்தரா இருந்தாலும் அதெல்லாம் டீப் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இப்போதைக்கு இருக்கிற எவிடன்ஸ் வச்சு எல்லாரும் நீங்க தான் குற்றவாளின்னு சொல்றாங்க. நாங்களும் அப்படிதான் பார்க்கணும். அதனால உங்க வீட்டை சர்ச் பண்ணணும். சார், என்ன சார் விளையாடுறீங்களா என்ன? அவ அவ்வளவு தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. சார், முதல்ல வாரண்ட் இருக்கா சார்? அதை விட சார். சார், விசாரணை முடிஞ்சதா? வித்யாதா குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சதா சார்? வித்யாவோட ரூம்ல இருந்து கத்தியை கைப்பற்றிருக்கு. அந்த கத்தி தான் மாணவியை குத்தன கத்தியாங்கிறது போரன்சிக் அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்
அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்ப வித்யா தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா சார்? ஹலோ, என் ஒய்ஃப் கொலை பண்ணல. இப்ப அவளை அரெஸ்ட் பண்ணாலும் அவளை நிரபராதி நான் நிரூபிப்பேன். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவேன். என்ன சார், கொலை பண்ண கத்தியே உங்க வீட்ல இருக்கு, இப்பவும் உங்க வைஃப் கொலை பண்ணலன்னு சொல்றீங்க? வெளியே நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? என்னடா பண்ற சஞ்சய்? என்னப்பா இப்படி பேசுற? கொஞ்சம் அமைதியா இருடா. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. இத பாருங்க, என் ஒய்ஃப் நிரபராதின்னு சொல்லி நான் நிரூபிக்கிறேன். அப்ப நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்க நான் பாக்குறேன். உன்னை காண வந்தேனே, உண்டாகிறாய் உண்டாகிறாய், முன்னா காயம் கொண்டேனே, காயத்தை சுத்தேனே, என்ன சொல்ல நானும் நான் கனவிலும் வாழ்ந்தேன், என்னுடைய உலகம் தனி. நான் அப்படி சொல்ல வரல. வீட்டுல வேலை செய்யறவங்க கூட உதவி பண்ணிருக்கலாம்ல. நான் அந்த அர்த்தத்துல சொன்னேன். அப்புறம் ஏன் உங்க 2 பேரும் கோவம் வருது? உங்க கோவத்தை பார்க்கும்போது தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னடா சொன்ன? ஏய், என்னடா பண்ண? என்ன பண்ண? சஞ்சய், ஏய், ஜெய், சொல்றத கேளுடா, கொஞ்சம் இருடா. நிறுத்துங்கடா, என்னடா நிறுத்துங்க. வாடா. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சின்ன பையன் பேசுறது மட்டும் நியாயமாத்த? அந்த ஸ்டூடெண்ட் காட்டின வீடியோவும் தெளிவா இருக்கு. அவ பிரஸ் மீட்ல பேசும்போதும் தெளிவா தான் பேசினா. அடுத்த நாள் பார்த்தா அவ செத்துருக்கா. அவளை குத்துன கத்தை வித்யா ரூம்ல இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்தா 100% வித்யா தான் குற்றவாளின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நாங்க அப்படி சொன்னோமா? எங்க கிட்ட ஏன் இவர் இவ்ளோ கோவப்படுறாரு? எங்களை ஏன் இப்படி குத்தி காட்டி பேசுறாரு? உன்னால உன் பொண்டாட்டியை காப்பாத்த முடியலனா கதவை சாத்திட்டு தனியா போய் அழு. எங்களை சீண்டிட்டு இருக்காத. ஆமா வாமா. கான்ஸ்டபிள் சார், ஹேண்ட் கஃப் ரிமூவ் பண்ணுங்க. ஓகே சார். சாரி மேடம், நான் உங்க கையில ஹேண்ட் கப் போடுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்ப கூட என்னால நம்பவே முடியல மேம். ஒரு தப்பு நடந்தா உடனே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு போராட்டம் பண்றாங்க. இல்லனா பெரிய கலவரமே வெடிக்குது. அதனாலதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியது. தப்பா எடுத்துக்காது. போமா. வாங்க. சைன் இங்க. வித்யா தலைவரானா இந்த அசோசியேஷனே தலைகீழா மாத்துவான்னு நினைச்சோம். ஆனா இப்ப நம்ம அசோசியேஷனுக்கு இவ்வளவு பெரிய கெட்ட பேரை உருவாக்கிட்டு லாக்அப்ல போய் உக்காந்துட்டா. இப்ப என்னங்க பண்றது? அப்படியே இருக்க முடியுமா? புது தலைவரை தேர்ந்தெடுக்கணும். நாம மட்டும் சொன்னா பத்தாது, எல்லாரும் சேர்ந்து சொல்லி ஆகணும். நீங்களாம் என்ன சொல்றீங்க? இது மாதிரிலாம் நடக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. நடந்துருச்சே. வித்யா அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா அவங்க நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிட்டு வெளியில வந்துருவாங்க. என்ன சார் இப்படி பேசுறீங்க? அவ கொலை பண்ண யூஸ் பண்ண கத்தியா அந்த வீட்ல இருந்து எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆதாரம் வேணும்? இந்த கேஸ்ல இருந்து அவ தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. சார்,
கேஸ் கோர்ட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பாப்போமே. நம்மளோட ரூல்ஸ் எல்லாம் மறந்துட்டீங்களா? யாரு மேல குற்றச்சாட்டு இருந்தாலும் அவங்கள அசோசியேஷன்ல இருந்து ஒதுக்கி வைக்கணும். தலைவரா இருந்தாலும் அதான சட்டம். என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. நீங்க எல்லாரும் எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். புது தலைவரை தேர்ந்தெடுக்கணும். யார தேர்வு பண்ணலாம்? வேதா தான் பல வருஷமா இந்த பதவியில இருந்தாங்க. அதனால தான் வித்யாவுக்கு நாம இந்த பதவியை விட்டு கொடுத்தோம். மிஸ் ஆயிடுச்சு. அடுத்தோம் அவங்க குடும்பத்துல இருந்தே ஒருத்தங்களை செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. வேதாவோட பசங்களை தலைவராக்கலாம்னு சொல்றீங்களா? பசங்க எதுக்கு? அதான் இன்னொரு மருமக இருக்காங்கல்ல. யாரு? ஸ்னேகாவை சொல்றீங்களா? ஆமா, அவங்க தலைவரா வந்தா நல்லா இருக்கும்னு நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். நீங்களும் என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணை பத்தி எங்களுக்கும் தெரியும். சரியா இருப்பாங்களான்னு சொல்லி டவுட்டா இருக்கு. இருந்தாலும் எல்லாரும் சொல்றீங்களேன்னு ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்போ ஒரு மனதா ஸ்னேகாவையே தலைவரா அறிவிச்சிடலாமா? ஆமா, பண்ணிடலாம். வேற என்ன பண்றது? ஓகே. அப்ப ஸ்னேகாவுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க. வந்துட்டான். நீ சாப்பிட்டியா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். என்னாச்சு? ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? அந்த பொண்ணு இருந்த வீட்டுக்கிட்ட போய் அக்கம் பக்கத்துல விசாரிக்கலான்னு ட்ரை பண்ணேன். நான் யாருன்னு தெரிஞ்சு என்னை ஏரியாக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. நீதான் கொலை பண்ணிருப்பேன்னு எல்லாரும் உறுதியா நம்புறாங்க. எல்லாமே எனக்கு எதிரா இருக்கும்போது அவங்க அப்படிதானே நம்புவாங்க. சரி, வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஸ்னேகாக்கா சந்தோஷமா இருக்காங்களா? எனக்கு தெரியும் சஞ்சய், அவங்க சந்தோஷமா தானே இருப்பாங்க. விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். அவங்களே அந்த பதவியில இருக்கட்டும். எப்படி பார்த்தாலும் அவங்களும் அத்தையோட மருமக தானே. என்னால இதை ஏத்துக்க முடியல வித்யா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு என்ன கஷ்டம்? உன் அண்ணி தானே தலைவரா இருக்காங்க. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பாரு சஞ்சய். இத்தனை நாளா அங்கீகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய பதவி கிடைச்சிருக்கு. என்னால அப்படி இருக்க முடியாது வித்யா. உன்ன மாதிரி என்னால இருக்க முடியாது. உனக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. நீ எப்போ இது மாதிரி எதுலயாவது மாட்டுவ, உன்னை பதவியில இருந்து தூக்கிட்டு அவங்க உட்காரணும்னு வெயிட் பண்ண மாதிரி இருக்க. வித்யா, நீ இவ்வளவு பெரிய தப்பான விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கியே, ஆபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கேன்னு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, வருத்தப்படவும் இல்ல. அவங்களுக்கு அந்த பதவி கிடைச்ச உடனே டப்புன்னு உட்காந்துக்கிட்டாங்க. எனக்கு தான் ஒரு மாமா 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 ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இல்ல வேண்டாம். அத நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப வேண்டாமா? சஞ்சய் ஸ்வீட் எடுத்துக்கோ. அத்தை மாமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. ஸ்னேகாக்கு பிரைவேட் காலேஜ் அசோசியேஷனோட தலைவர் பதவி கொடுத்திருக்காங்கம்மா. கோயிலுக்கு கூட போகாம உங்ககிட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்திருக்கேன்.
அம்மா அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா. அத்தை, நீங்க அந்த அசோசியேஷனுக்கு தலைவரா இருக்கும்போது அசோசியேஷன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நான் நடத்துவேன் அத்தை. உங்களை மாதிரி நான் நிர்வாகம் பண்ணுவேன். இனி அந்த அசோசியேஷனால எந்த பிரச்சனையுமே வராது. நான் உங்க பேரை காப்பாத்துவேன் அத்தை. கண்டிப்பா உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்க மாட்டேன். அம்மா என்னம்மா எதுவும் சொல்ல மாட்டீங்க? அதான் நல்லா இருன்னு சொல்லிட்டேனேப்பா. வேற என்ன எதிர்பார்க்கற? இல்ல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம சொல்றீங்க. அப்பா வேற முகத்தை திருப்பிக்கிறாரு. டேய், சுவிட்ச் போட்ட உடனே ரியாக்ஷனை மாத்துறதுக்கு நாங்க ஒண்ணு அனிமேஷன்ல வர்ற பொம்மைங்க இல்ல. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அதை விட்டு சந்தோஷமா வாழ்த்தணுங்கிற. அவங்க எப்படிங்க சந்தோஷப்படுவாங்க? நான் என்ன அவங்க சின்ன மருமகளா? அவ பதவிக்கு வரும்போது எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. உங்க அப்பா எப்படி வாழ்த்தினாரு. இப்ப பாத்தீங்களா? நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் நமக்கு இதாங்க நிலைமை. இங்க யாரும் நம்மள பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. ஏ ஸ்னேகா, உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இந்த வீட்டுல இருந்த ஒருத்தி ஸ்டேஷன்ல இருக்கா. அவளை எப்படி வெளியே கொண்டு வர்றது, அவ மேல தப்பு இல்லைன்னு எப்படி நிரூபிக்கிறதுன்னு நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். நீ எரியிற நெருப்புல எண்ணெய கொண்டு வந்து ஊத்துற. ஏன் சந்தோஷமா இல்ல, ஏன் சிரிக்கலன்னு கேட்டு. ஒருவேளை விஜய் அரெஸ்ட் ஆயிருந்து உங்களுக்கு இந்த பதவி கொடுத்திருந்தா இந்த கொண்டாட்டம் கொண்டாடி இருப்பீங்களா? இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும்போது நான் இந்த பதவிக்கு வந்திருந்தா நீங்க எல்லாரும் இப்படிதான் இருந்திருப்பீங்க. ஏன்னா நானும் என் புருஷனும் இந்த குடும்பத்துக்கு ஆகாதவங்க தானே. எதுக்கு தாங்க உங்ககிட்ட நம்ம இங்க இருக்க வேண்டாம் தனியா போயிடலாம்னு சொன்னேன். கேக்குறீங்களா? என்னடா இப்படி இருக்காங்க? விடுங்கப்பா. இந்த மாதிரி நிலைமையில நம்ம எதிரி கூட நமக்காக இறக்கப்படுவாங்கடா. ஆனா இவங்க என்ன சொல்றதுனே தெரியல. மாத்திரைய போட்ட ஒரு சில செகண்ட்ல நேரா மேல ப்ரமோஷன் தான். வேலைய முடிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் 10 லட்சத்தை வாங்கிட்டு போயிட்டே இரு. மேடம், எனக்கு பயமா இருக்கு மேடம். பயந்தா பணம் சம்பாதிக்க முடியுமா? துணிஞ்சா மட்டும்தான் முடியும். துணிஞ்சு செய், பாத்துக்கலாம். உனக்கு எந்த பாதிப்பும் வராது. உன் மேல எந்த டவுட்டும் வராது. அதுக்கு நான் கேரண்டி. செஞ்சிருவியா? லாஸ்டா எப்ப பிபி செக் பண்ணீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போ நார்மலா தான் இருந்துச்சா? ஆமா. இப்ப ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமானாலும் மயக்கம் வந்துரும். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுற சிச்சுவேஷன் வந்துரும். ரொம்ப பதட்டமா இருக்கீங்களா? அப்படிலாம் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். ஆனா பிபி லெவல் அதிகமா இருக்கே. எனக்கு உங்களை நல்லா தெரியும் மேடம். மீடியா கொடுக்கிற பிரஷர், அரெஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு மன உளைச்சல கொடுத்திருக்கோம். அதான் இப்படி இருக்கு. எதுக்கும் ஒரு வேலைக்கு நான் டேப்லெட் கொடுக்கறேன், அதை மட்டும் போடுங்க, சரியாயிடும். இப்படியே விட்டா உங்க ஹெல்த் தான் கெட்டு போகும். சரி, கொடுங்க.
இந்தாங்க. நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடுங்க. ஆ சரி. மறந்துடாதீங்க மேடம். இல்ல இல்ல மறக்க மாட்டேன். இதான் கொடுங்க. ஓகே சார். சார் பசிக்குது சார். டேய் இருடா, வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். யோ சார், சாப்பாடு வாங்க போன ஆளு எங்கயா? இதோ கால் பண்றேன் சார். எவ்வளவு நேரம் சார்? இதோ வந்துட்டேன் சார். சார் இதோ வந்துட்டார் சார். என்னையா இவ்வளவு நேரம்? சார் கடையில ரொம்ப கூட்டமா இருந்துச்சு சார். சரி சரி, எல்லாருக்கும் கொடு. ஓகே சார். மார்னிங் வந்த கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியா? சரிங்க சார். யோ சார், இங்க ஒண்ணு குடியா? ஓகே சார். டைம் ஆயிடுச்சு மேடம், சாப்பிடுங்க. இதுல எல்லாம் டீட்டெயிலா எழுதுங்க சார். எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? எல்லாம் கரெக்டா இருக்கும் சார். என்னாச்சு மேடம்? ஓ, வீட்டு ஞாபகமா? உங்க மேல தப்பு இல்லைன்னா நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு திரும்பி போயிடுவீங்க. இதெல்லாம் தற்காலிகம் தான். சாப்பிடுங்க மேடம். சஞ்சய், என்னடா ஆச்சு? இந்த நேரத்துல எங்கடா போன? போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. ஏதாவது பிரச்சனையா? ஆமாப்பா, வித்யாவை லாக்அப்ல வச்சு கொலை பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. என்னடா என்னடா சொல்ற? என்னடா நடக்குதுங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல கூட வித்யாவுக்கு பாதுகாப்பு இல்லையா? என்ன டியூட்டி பாக்குறாங்க அவங்க? அந்த நர்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சியா? அவளை கண்டுபிடிச்சாலே இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா. ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம்பா. அவங்க யாரு, எங்க தங்கி இருக்காங்கன்னு எல்லா டீடைலும் நான் எடுத்துட்டேன். ஆனா இப்ப அவங்க ஊர்ல இல்ல. நாளைக்கு எப்படியும் அவங்க பிடிச்சிருவேன். மிஸ் பண்ணிடாத சஞ்சய், இது நமக்கு ஒரு நல்ல சான்ஸ். அவளை வச்சே வித்யாவை இந்த கேஸ்ல இருந்தே நாம காப்பாத்திடலாம். சரிப்பா. இப்போ வித்யா நல்லா இருக்கால? அவன் நல்லா இருக்கா. சரி.
10 ரூபாய் போட்டா 10 ரூபாய் சம்பாதிக்கலாம் தான். கரெக்டா சொன்னீங்க. நாம பண்றது ஒரு தொழில் தான். இதுல லாபம் வந்தா மட்டும்தான் தொடர்ச்சியா காலேஜ் நடத்த முடியும். இப்போ கிடைக்கிறத விட லாபம் இன்னும் அதிகமா கிடைச்சாதான் இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ண முடியும்ல. கரெக்டா சொன்னீங்கம்மா. அதனால இன்னையில இருந்து நம்மளோட அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாரும் அவங்களோட காலேஜ்ல எவ்வளவு வேணாலும் டொனேஷன் வாங்கிக்கலாம். அதுக்கு அசோசியேஷன் எதிர்ப்பு தெரிவிக்காது. ஒருவேளை அதுல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அசோசியேஷன் அந்த காலேஜ்க்கு பக்கபலமா நிக்கும். இது பிரைவேட் காலேஜ் அசோசியேஷன், ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் கிடையாது. நமக்கு நம்மளோட நலன் தான் முதல்ல முக்கியம். அதுக்கப்புறம் தான் மத்தவங்கள பத்தி நாம யோசிக்கணும். நாமளே கஷ்டப்பட்டு காலேஜ் நடத்திட்டு இருக்கோம். இதுல அத சேவையா செஞ்சிட்டு இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? வித்யா அதெல்லாம் தப்புன்னு சொன்னாங்க. அதிகமா டொனேஷன் வாங்கினா அசோசியேஷன்ல இருந்தே நீக்கி வைக்கணும்னு சட்டம் போட்டாங்க. அதெல்லாம் நேத்து கதை. அவன் இப்ப தலைவரா இருக்காளா? அவ ஒரு கைதி, கொலை பண்ணிருக்கா, ஜெயிலுக்கு போக போறா. அவ போட்ட சட்டத்தை எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியுமா? நீங்களும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே, நீங்களே இப்படி பேசினா எப்படி? அதுக்காக போய் சொல்ல முடியுமா? அவ தப்பு பண்ணிருக்கால. இதெல்லாம் பாவம் இல்லையா? ஒரு ஸ்டூடெண்ட கொலை பண்றதை விட இது ஒண்ணு பெரிய பாவம் இல்ல. ஒருவேளை வித்யா நிரபராதி நிரூபிச்சு வெளில வந்தா இப்ப நீங்க தற்காலிக தலைவரா தான் இருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. அவ திரும்பி வரமாட்டான், அதுக்கு சான்ஸே இல்ல. ஒண்ணு அவளுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும், இல்ல ஆயுள் தண்டனை கிடைக்கும். 2 நாள்ல எதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் தான் நிரந்தர தலைவர். எனக்கு பெரும்பான்மையான ஆதரவு இருக்கு. அம்மா சாப்பிட வாங்கம்மா. இல்ல எனக்கு பசிக்கல மனசா. எனக்கும் வேணாமா. எப்பவும் இதையே சொல்லிட்டு இருந்தா எப்படிப்பா? அப்போ சமைச்ச சாப்பாடெல்லாம் நம்ம என்ன பண்றது? வித்யா அன்னைக்கும் எதுவும் ஆகாதுப்பா. அவங்க நிரபராதின்னு நிரூபிச்சு திரும்ப வருவாங்க. நம்ம குடும்பத்து மேல விழுந்த கலங்கத்தையும் தொடைப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைலாம் அவங்களுக்கு ஒண்ணும் புதுசு இல்லப்பா. நீங்க அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. அப்பா நீங்க வாங்க, வந்து சாப்பிடுங்க. வித்யாவே தைரியமா தான் பாருக்கா. வாங்க அம்மா வாங்க. அம்மா வாங்கம்மா. ஆனா அந்த பதவியில இருந்தா என்ன பண்றோம் ஏது பேசுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி என்னமா பேசினா அவ? இத சொன்னா சஞ்சய் டென்ஷன் ஆவான். மறுபடியும் பிரச்சனை அதிகமாகும்னு தான் நான் அமைதியா இருந்தேன். அது மட்டும் இல்ல, அந்த பதவியில இருந்துகிட்டு தப்பு தப்பா இவ முடிவெடுத்துட்டு இருக்கா. இதுதான் இவ என் பேரை காப்பாத்துற லட்சணம். வித்யா எடுத்த முடிவால பல பிரச்சனைங்க வந்தாலும் அவ தப்பா எந்த ஒரு முடிவையும் எடுக்கல. பல பேருக்கு நல்லது பண்ற மாதிரி தான் அவ முடிவெடுத்தா. ஆனா இவ டேய் சும்மா கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்றா, இப்ப பேச.
அத்தனை பேர் முன்னாடிதான் இவ வித்யாவை பத்தி கேவலமா பேசினா. அப்ப அத்தனை பேர் முன்னாடி தானே அவளுக்கு தண்டனையும் கொடுக்கணும். அதனாலதான் அவளை நான் அடிச்சேன். என் பசங்க மனசுல என்கிட்ட இருக்கிற நேர்மையும் உண்மையும் கொஞ்சமாவது ஒட்டிட்டு இருக்கும்னு நான் நம்புறேன். இப்ப சொல்லு, நான் பண்ணது தப்பா? சொல்லு, நான் இவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? என்னதெல்லாம் இல்லங்க, உனக்கு ஒரு பதவி கிடைச்சா அதுல இருந்துகிட்டு ஆக்கப்பூர்வமா அதாவது வேலை செய்யணும். அதை விட்டுட்டு உனக்கு எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம்? இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு நீ எல்லாம் நியாயம் கேக்குற. இப்ப நான் அம்மா கிட்ட என்னன்னு பேசுறது? டேய் விஜய், உங்க அம்மா எப்பவும் சரியாதான்டா இருப்பா. இப்போ அது புரிஞ்சுக்கோ. அம்மா, உங்க மேல எந்த தப்பு இல்லம்மா. அவ அப்படி யோசிக்கும் போது இவ மட்டும் ஏங்க இப்படி இருக்கா? இது ஸ்னேகாவோட குணம், அது வித்யாவோட குணம். ரொம்ப தப்புங்க. இந்த மாதிரி இடத்துல நாம கண்டுக்காம விலகினா அது ரொம்ப தப்பாயிடும். அதான் நான் அவளை அடிச்சேன். ஆரம்பத்துல வித்யா அந்த பதவிக்கு வரும்போது அவ என்ன செய்ய போறாளோன்னு நானும் சந்தேகமா தான் பார்த்தேன். ஆனா அவ தப்பா எந்த விஷயமும் பண்ணல, நிறைய நல்லதுதான் பண்ணிருக்கா. அதுல பாதியாவது இவ செஞ்சா போதுமே. வேதா, வித்யா மேல நீ இவ்ளோ பாசம் வச்சிருக்கியா? அவளை தப்பா சொன்னா உனக்கு பிடிக்கல. அவ பக்கம் நியாயம் இருக்குன்னு உனக்கு புரியுது. இவ்ளோ பாசத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை ஏன் நீ வெளியே காமிச்சிக்கவே இல்லை? நீ வித்யாவுக்காக பேசணும்னு தெரிஞ்சா அவ அவ்வளோ சந்தோஷப்படுவா. அவ இந்த உலகத்திலேயே பெருசா நினைக்கிறது உன்னோட அன்பை மட்டும்தான். அதுக்காக அவளை ரொம்ப ஏங்க வைக்காத வேதா. விஜய் அவ கை நீட்டி அடிச்சதை தவிர அவ வேற எந்த தப்பும் செய்யல. நீ வித்யாவை மன்னிச்சு உன் மருமகளா ஏத்துக்கலாம்ல? அவ பக்கம் ஒரு சில நியாயம் இருக்கு, அத நான் பேசுறேன், அவ்வளவுதான். உடனே நான் அவளை ஏத்துக்கிட்டேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். வேதா, வேற அவ என்னதான் பண்ணணும்? என்ன பாத்துட்டு இருக்க? உட்காரு. உட்காரு. வித்யா, உனக்கு எது பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செஞ்சிருக்கா. நல்லா சாப்பிடு. காரம் கம்மியா தான் போட்டேன், உனக்கு சரியா இருக்கான்னு பாரு. வித்யா, என்னாச்சுமா? என்ன காரம் அதிகமா இருக்கா?
எல்லாருக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாத சாப்பாடுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும். என் அம்மா கையால சாப்பிட்டது இப்ப வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னைக்கும் அது எனக்கு மறக்காது. அதுக்கப்புறம் இந்த சாப்பாட்டை என்னால மறக்கவே முடியாது. எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. சாப்பிடு சாப்பிடுப்பா. இந்தாம்மா தண்ணி குடி. குடு. இல்ல நானே வச்சிடுறேன். பரவாயில்ல. போ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. போ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. போமா. குடு வித்யா. உன்கிட்ட தைரியமா இருன்னு நான் சொல்ல மாட்டேன். உன்னோட தைரியத்தை பத்தி தான் இந்த ஊருக்கே தெரியுமே.